அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்க பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், அவருடைய கிருபை எனக்கு போதும். அவருடைய கிருபை வரும்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், என்னை பலப்படுத்துகிற காரியங்கள், அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த பலவீனத்தின் நேரத்தில் அவருடைய கிருபை எனக்கு பூர்ணமாய் விளங்குகிறது. நான் சோர்ந்து போகும் நேரத்தில் அவருடைய கிருபை பூர்ணமாய் விளங்குகிறது. நான் கஷ்டத்தின் நேரத்தில் இருக்கும்போது அவருடைய கிருபை என்னை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கிறது. நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அவருடைய கிருபை என் கண்ணீரை துடைக்கிறதா இருக்கிறது. அவர் அதற்காக தான் எழுதுகிறார், என் கிருபை உனக்கு போதும். யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேத வசனம், தேவன் அவருக்கு என்ன பண்றார்? வாக்கு கொடுக்கிறார். பிரச்சனையோட இருக்கிறாரு, கண்ணீரோட இருக்கிறார், வேதனையோட இருக்கிறாரு, வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையோட நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, என் கிருபை போதும். உன் பலவீனத்துல என் பலன். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாருடைய நேரத்திலையும் ஒரே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கை இருப்பதில்லை. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு காரியத்துல பலவீனப்படுகிறோம், ஏதோ ஒரு காரியத்துல நாம் தோற்று போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்துல நாம் என்ன பண்றோம்? ஜெயிக்க முடியாம, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல்